ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம நியூ மாம், அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கண்டு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். இதை நம்ம பிள்ளைக்கு பண்ணலாமா வேணாமான்னு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நிறைய சஜஷன் சொல்லுவாங்க. நம்ம கேட்குறோமோ இல்லையோ, இதை பண்ணு அதை பண்ணு, இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு நிறையவே சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்டர் எதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அதை சுற்றி இருக்கிறவங்க பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க பண்ணுங்கன்னு சொல்றதுல டாக்டர் ஐயோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் யார் ரொம்ப சிக்கி திணறுவானா நம்மள மாதிரி நியூ மாம்ஸ் அண்ட் ஈவன் நியூ டேட்ஸ் கூட தான். ஸோ நான் சில விஷயத்தில் என்னோட குழந்தைக்கு ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டேன் அண்ட் பிக் நோ சொல்லிட்டேன். அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய இதெல்லாம் கடந்து வந்தேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட எடுத்துக்கலாம். என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது 3 kg இருந்தான், லைக் 3.1 kg சம்திங் இருந்தான், விச் இஸ் குட். தென் பார்த்தீங்கன்னா ஒரு 2 daysல வெயிட் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஒரு 2.9 அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னடா பயமாயிடுச்சு. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா அது பிறக்கும் போது ஒரு வெயிட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வெயிட் கிராஜுவலாக குறையும், அகெயின் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னு. சரி, ஓகே. தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ குழந்தைக்கு பால் மாற்றி மாற்றி குடு. லைக் ஒரு லெஃப்ட் சைடில் நீங்கள் பால் ஃபீட் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ரைட் சைடில், நெக்ஸ்ட் டைமில் இல்லை, எப்படி சொன்னாங்கன்னா ஒரு 10 minutes லெஃப்ட் சைடில் நீ ஃபீட் பண்ணினா அகெயின் அடுத்து ஒரு 10 minutes ரைட் சைடில் ஃபீட் பண்ணு. அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அது மாதிரி பண்ணி பார்த்தேன். என் குழந்தையோட வெயிட் ஏறுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் தான் நான் சில வீடியோஸ் அதெல்லாம் கொஞ்சம் டாக்டர்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் பேசின பிறகு தான் எனக்கு தெரியுது. நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க் 2 வகையாக இருக்குங்க. ஒன்று 4 மில்க், இன்னொன்று ஹிண்ட் மில்க்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தான் நினைக்கிறேன். 4 மில்க்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக வர பால். ஸோ அந்த தண்ணியான பால் ஒரு 2 minutes to 3 minutes அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல மினிட்ஸு. பட் தண்ணியாக வந்த பாலுக்கு அடுத்த பால் தான் ரொம்ப திக்கான பால் வரும், விச் இஸ் ஒரு ஃபேட் கண்டென்ட் உள்ள பால். ஸோ அந்த தண்ணி மாதிரி இருந்த பால் குழந்தைங்களோட தாகத்தை குறைக்கிறது. அந்த சைடில் நீங்கள் ஒரு சைடில் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு தாகத்தை தணிக்கிற மாதிரி தண்ணி பால் வரும். அதுக்கு அடுத்தது தான் அந்த கொழுப்பு நிறைந்த ஹிண்ட் மில்க் வரும். ஸோ அந்த மில்க் கொடுக்கும் போது தான் குழந்தையோட வெயிட் கெயின் ஆகும். ஸோ இது நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். தென் என்னோட குழந்தைக்கு நான் இப்போ ஒரு 20 minutes ஃபீட் பண்ணுறேன்னா அந்த 20 minutes நான் ஒன் சைடு தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ தட் அவனுக்கு தாகமும் தனிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வர பால் கொழுப்பு நிறைந்த பால், விச் இஸ் வெயிட் கெயின் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று நியூட்ரிஷனும் அதிகமாக அவனுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் மாற்றிலாம் கொடுக்கக்கூடாது. ஒன் சைடு ஃபுல்லாக கொடுங்க. அது கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு போகணும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மை. கண்ணில் மை வைமா, அப்போ தான் கண் நல்லா பெருசாகும். எப்போது பிறந்து 1 மாசத்துல அந்த மை லெட் கண்டென்ட் உள்ள மை. சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி நான் கண்ணில் வச்சுட்டு அந்த குழந்தை கண்ணை லைட் அப்படி கசக்கி அது உள்ளர போச்சுன்னா எதுக்கு? எனக்கு பெரிய கண்ணு உள்ள குழந்தைலாம் வேணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும். மையெல்லாம் தயவு செஞ்சு வைக்காதீங்க. அது ஒரு பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பெரிய ப்ராப்ளமை போய் கிரியேட் பண்ணும். அதெல்லாம் தேவையில்லாதது. எதுக்கு? அந்த குழந்தை குழந்தையா இருந்துட்டு போட்டோம். எஸ், நார்மல். பார்த்தீங்கன்னா லிப் கலர் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லைக் ஒரு 2 to 3 weeksல என்னோட குழந்தையோட லிப் கலர் ரொம்பவே டார்க் கலரில் ஆகிட்டு போயிருந்தது. ஸோ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ பால் கொடுத்த பிறகு அந்த லிப்பை நல்லா கிளாத் எடுத்து நல்லா தொடமான. நான் அப்போவே நான் ஆக்சுவலாக சோம்பேறின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நியூ மாம்ஸ் நோன் வெல், லைக் நம்மளாம் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ குழந்தைக்கு பால் கொடுத்தோடனே குழந்தை தூங்குதோ இல்லையோ நம்ம தூங்க ஆரம்பிச்சிருவோம், பர்ப் பண்ணுறதுக்கு யார்கிட்டயாவது கொடுத்துட்டு. ஸோ அதனால நான் குழந்தையோட வாய் துடைக்கவே இல்லை. அதை நான் பெருசாகவே கன்சிடர் பண்ணலை. பட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 monthsல அந்த கருப்புலாம் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. தென் அந்த லிப்பு பழையபடி பிங்க் அண்ட் சாஃப்டாலாம் மாறிடுச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். நீங்கள் அதை துடைக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அந்த மில்க் நரிஷ் தான் பண்ண தவிர அதால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பி சில். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனதுங்க. லைக் பாடி கலர், அதாவது குழந்தையோட கலர். அதை பிறக்கும் போது நல்லா கலராக இருந்தால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக ஆரம்பிச்சிட்டா. இன்னொன்று அந்த ஃபோட்டோ லைட்லலாம் வச்ச பிறகு இன்னும் டார்க்காக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்னடா இது? ஓகே, இங்கே நர்ஸ் நல்லா சொன்னாங்க,
எங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி குழந்தையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குமா, நீங்கள் அதுக்கண்டெல்லாம் ஒரு வரியும் பண்ண வேணாம், அது வந்து ஜீன் பிரகாரமாக அது என்ன கலரோ அது வந்துடும், ஸோ அதனால நீங்கள் ஏதோ பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கும் சரி ஓகேப்பா, கலரை பற்றி நம்ம பெருசாக வரி பண்ணுறது இல்லைன்னு. ஆனால் இந்த சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வச்சு அந்த குழந்தைய குளிப்பாட்டுமா, அது கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். எங்கள் கஸ்தூரி மஞ்சள் நாங்கள் போட்டாலே ஃபர்ஸ்ட் டைம் போட்டாலே அது அப்படி எரியும். அதை போயிட்டு குழந்தைக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே தெரியல, கண்ணு மூடிட்டு சொல்லிடுறாங்க, அடிச்சு விட்றாங்க, கஸ்தூரி மஞ்சளை போடு, அதை போடு, இதை போடு, குழந்தை நல்லா கலராக வரும். அது கூட பரவாயில்லைங்க, பாதாம் ஆயில் போடு, குழந்தை இன்னும் கலராக வரும். ஓ மை காட், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எங்கள் குழந்தைக்கு நாங்கள் சாதா சோப்பு, அதாவது சாதா சோப்புனா பேபி சோப்பு போட்டு நாங்கள் இது பண்ணோம். அந்த குழந்தை அவன் என்ன சொல்றது 4 to 5 months அவன் கலர் வந்துட்டு மாறிடுச்சு, விச் இஸ் அக்கார்டிங் டு த ஜீன். ஓகேவா, நான் என்ன கலர்னோ அந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கலர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதால வந்துட்டு ஏதோ இந்த சோப்பு, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பியூட்டி ஸ்டாண்டர்ட் வைக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்கேம் தெரியுமாங்க. அதில் வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ வந்து, நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த சோப்பை யூஸ் பண்ணு, அது யூஸ் பண்ணால் குழந்தை நல்லா கலராக வரும். எங்க குழந்தை கலராக இருக்குது, கலராக இல்லையா, நாங்கள் எல்லாமே ஒரு கலர் தாங்க. அதை வந்து நீங்கள் குழந்தைக்கு வந்து பியூட்டி ஸ்டாண்டர்ட் வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. குழந்தைங்கனாலே பியூட்டிஃபுல் தான். எதுக்கு இப்போவே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொண்டு வரீங்க? கேவலமாக இருக்குது இதெல்லாம் யோசிக்கும் போது. அவ்வளோ மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க குழந்தைங்க கிட்டே நோட் பண்ணுற அளவுக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ எனி மிஸ்டேக். உங்கள் குழந்தை எப்படி இருந்தாலும் அது அழகுதாங்க. நீங்கள் வந்து குழந்தை ஹெல்த்தை தான் பார்க்கணும் தவிர ஃபீச்சர்ஸு கலர் இதெல்லாம் தயவு செஞ்சு நோட் பண்ணாதீங்க. இது குழந்தையோட ஹேர். என்னோட குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு மண்டையில் முடி இருக்குதோ இல்லையோ, அவங்க முகம் ஃபுல்லாகவே முடியாதது, உடம்பு ஃபுல்லாகவே முடியாதது, விச் இஸ் வெரி க்யூட். முகம்லாம் பார்த்தா இந்த நல்லா டெடிபேர் முகம் மாதிரி நல்லா ஃபுல்லாக முடியாக இருந்தான். எனக்கு வந்து ரொம்ப என்ன நல்லா முடியா இருக்கேன். அப்போ அம்மா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீயும் இப்படிதாம்மா முடியோட பிறந்த, அப்புறம் அதுவாக கொட்டிடுச்சுன்னு சொன்னாங்க. விச் இஸ் ஃபைன், எஸ் அதுவாக கொட்டும். பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற முடி வந்து பேபி ஹேர் மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஹேர் வந்துட்டு லைக் ஒரு 1 month 3 month தாண்டும் போது அதுவே கொட்டிடும். ஸோ அதுக்கு எனக்கு ஒருத்தவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, அதே மாதிரி தான் அந்த மஞ்சத்தூள் மாதிரி தான், கடலை மாவை வச்சு தேய். அதாவது அவங்கள நாங்கள் குளிக்க கூப்பிட்டு, நான் வந்து அம்மா வீட்டில் விட்டு வந்த பிறகு குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு லேடியை வச்சோம். அந்த லேடி என்ன சொன்னாங்க, அம்மா இந்த கடலை மாவு இருந்தால் எடுத்துட்டு வாமா. எதுக்கு இப்போ கடலை மாவு, நீங்கள் குளிக்க போறீங்களான்னு கேட்டோம். இல்லைம்மா குழந்தைக்கு. எங்க அது இப்போதாங்க 2nd month 3rd month ஆக போகுதுங்க, என்னங்க நீங்கள் இப்போவே கடலை மாவு அதில் போட மாட்டீங்களா? சரி அப்போதான் விடுமா. அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை குழந்தைக்கு போட்டு சித்திரவதை பண்ணியிருப்பாங்கன்னு. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் பிக் நோ சொல்லுங்க. தேவையே இல்லை. அது முடி இருக்குது இல்லை, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் முடி கொட்டிடும். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அப்புறம் இந்த காது என்ன கலரில் இருக்குதோ அதுதான் குழந்தை கலர் ஆகும். அது எல்லாமே மித்து தாங்க. ஓகேவா, ஆஸ் எ நியூ மாமா, ஆஸ் எ நியூ பேரண்டாக உங்களை சுற்றி மித்தா அப்படியே சுற்றும். மித்து வந்து உங்களை வச்சு அப்படியே அழுத்தும். ஸோ நீங்கள் இதில் வந்து அலசி ஆராய்ஞ்சிக்கிறது உங்களோட சாமர்த்தியம்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த பாடி கலர் அது மாதிரி தான். அந்த வசம்பு தேய்ச்சி விடுறது, வசம்பு தேய்ச்சா கூட பரவாயில்லைங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, வசம்பு கரைச்சி அதை வாயுவில் ஊற்றுவாங்களாம். எங்கள் வாயுலலாம் ஊற்றுற அளவுக்கு அந்த குழந்தைக்கு அந்த இதுவெல்லாம் தயவு செஞ்சு பேரண்ட்ஸான நீங்கள் தான் இதுக்கெல்லாம் பிக் நோ சொல்லணும். குழந்தைக்கு வந்துட்டு 6 month வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே தண்ணி கூட வாயில் படக்கூடாது. இந்த வசம்பு கரைச்சி ஊற்றுறதன் மூலயமா அந்த குழந்தைங்களோட லங்ஸ்லாம் ரொம்பவே பாதிச்சிருக்குது. எங்கள் டாக்டர் வந்து பயந்துக்கிட்டு கேட்குறாங்கம்மா, நீங்கள் அதெல்லாம் பண்ணலம்மான்னு. நாங்கள் அதெல்லாம் பண்ணல சார். அப்போ தான் அவரே பெருமூச்சு விடுறாரு. அவர் நாங்கள் சொன்னோம், லைக் வந்துட்டு வயிறு மேலே தான் வந்து அப்ளை பண்ணி விட்டாங்க அப்படி சொன்னோம். அவர் சரிம்மா அது ஓகே, ஆனால் வாயில் கரைச்சி ஊற்றலன்னு கேட்டாங்க. இல்லை சார் வாயிலெல்லாம் கரைச்சி ஊற்றலன்னு. தேங்க் காட் நாங்கள் அது ஒரு பிக் நோ சொன்னதுனால தப்பிச்சது எங்கள் பாப்பா. இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ஆடு பார்ப்போம். லைக் ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும். என்னம்மா குழந்தை அழுவுதா, இந்த உட்வான்ஸ்னு கொடுப்பாங்க. அந்த உட்வான்ஸ் அந்த குழந்தை வாயில் வச்சோன்னே இந்த குழந்தை ஈன்னு சிரிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம குழந்தையில இருக்கும்போது நம்மளுக்குலாம் ஊற்றிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அவங்க ஊற்றிட்டு நம்ம தூங்கினா போதும்னு தான் விட்டுருப்பாங்க தவிர அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரியாக்ட் ஆனோன்னு கவனிக்காம விட்டுருப்பாங்க. அதை வந்துட்டு எங்கள் வீட்டில் குளிக்க வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உட்வான்ஸ் ஊற்றணுமா, உட்வான்ஸ் ஊற்றினா தான் குழந்தை நல்லா கொழுன்னு வரும்னு. அவன் கொழுன்னு ஆயிட்டான் எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னும் புஷ்டியாக வருமா உட்வான்ஸ் தெரிஞ்சுதான் அடிச்சு விடுறாங்க. நான் பயந்துட்டேன், பயப்படல. ஆக்சுவலாக நான் வந்து ஓகே சொன்னேன். சரி ஓகே, அவங்கள பார்த்தா ரொம்ப பெரியவங்க மாதிரி இருந்தது. சரி ஓகே சொன்ன பிறகு என்ன ஆச்சுன்னா, எங்கள் குழந்தைக்கு வந்து நல்லா தலையெல்லாம் குளிப்பாட்டி விட்டுட்டாங்க. உட்வான்ஸ் வந்து அந்த பாலடையில் கொடுத்து ஊற்றிட்டாங்க வாயில். அன்னைக்கு ஃபுல்லாக என் பேபி ஸ்லீப்புங்க.
ஃபுல்லாக தூங்கிக்கிட்டே கிடக்குறான். நான் பாலுக்கு அவனை தட்டி 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 எழுப்பி ஃபீட் பண்ண, ஒரு கட்டத்தில் நல்லா ஃபீட் பண்ண கூட அவனை எழுப்ப முடியல. அந்த அளவுக்கு ஒரு மயக்கம் கலந்து ஒரு தூக்கத்துக்கு போயிட்டான். தென் ஒன்லி சொன்னாங்க உட்வன்ஸ்ல வந்து ஆல்கஹால்லாம் வந்து வருதுமான்னு. நான் பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தேன்னா ஒருத்தவங்க சொன்னா இல்லைம்மா ஆல்கஹால்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு இருந்தது, இப்போலாம் இல்லைன்னு. சரி ஓகே, இப்போ இது உட்வான்ஸ் வந்து நல்லதா கெட்டதா எனக்கு அதை சொல்லுங்கன்னு கேட்கும்போது தான் பீடியாட்ரிஷியன் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் யாருமே வந்து உட்வான்ஸ் ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம், இட்ஸ் அ பிக் ஸ்கேம், பேபிஸ்க்கு வர ஒரு பிக் ஸ்கேம் வந்து இந்த உட்வான்ஸ் கொடுக்குறது. ஸோ உட்வான்ஸ் கொடுத்த உடனே என் குழந்தை நல்லா தூங்குச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நைட்டு அவன் அழுதான் பாருங்க, ஒரு அழுவு வயிறு வலிக்கு. ஓ மை குட்னஸ். அதுலேருந்து அந்த பாட்டிலை தூக்கி நான் ஓரம் வச்சுட்டேங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இதையே வந்து கவர்மெண்ட் தடை செய்யலைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதை தடை செஞ்சுருக்கணும். ஏன்னா பீடியாட்ரிஷியன் யாருமே அதை ரெக்கமெண்ட் பண்ணலை. அதை கொடுக்காதீங்கன்னு பீடியாட்ரிஷியன் சொல்கிறாங்க, அதை கொடுத்துறாதீங்க. அப்புறம் ஏங்க அது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது? ஸோ திஸ் இஸ் அதாவது சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளை வந்துட்டு லைக் வந்து ஒரு இதுலாம் சொல்கிறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே நிறைய பொருள்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி 10-15 வாட்டி யோசிச்சுட்டு கொடுங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள் அதை பற்றி. உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. எது இருந்தாலுமே பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டுகிட்டே பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களோட நிலைமை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல் இன் ஆல் தீஸ் திங்ஸ். டோன்ட் பி கில்ட் டு சே நோ. ஓகே, ஸோ மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மதர் நியூ மாம் சீரீஸில் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் உட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.